மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம இந்திய உச்ச நீதிமன்றம் தொடர்பாக சில செய்திகளை பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஆரம்பத்துல அக்டோபர் 1, 1937 அன்று இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்துல முதல் முறையாக அந்த தலைமை நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் பெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய கூட்டு நீதிமன்றம் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனைத் தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஜனவரி 28, 1950 அன்று தற்போதைய இந்திய உச்ச நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. தலைமையிடம் டெல்லியில அமர்ந்திருக்கு. ஓகேவா? தலைமை நீதிபதி ஒருத்தங்க, 33 நீதிபதிகள், மொத்தத்துல 34 நீதிபதிகள் தான் இருப்பாங்க உச்ச நீதிமன்றத்தில். ஓகேவா? இந்த உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதியாக பதவியில் இருந்தவர் ஹரிலால் கனியா அவர்கள். தற்போது மற்றும் 52வது தலைமை நீதிபதியாக பதவியில் இருப்பவர் பூஷன் ராமகிருஷ்ணா அவர்கள். ஓகேவா? ஷார்ட்டா BR கவாய் அப்படிங்கிற பேர்ல நம்ம செய்தித்தாள இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? BR கவாய் அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக பதவியேற்ற முதல் புத்த மதத்தை சேர்ந்த நபர். ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்திய உச்சநீதிமன்றத்திற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு பெண், ஓகேவா, எந்த ஒரு விமனும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் தலைமை நீதிபதியாக பதவியேற்றது கிடையாது. நீதிபதியாக, உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக முதல் முறையாக பதவியில் வைத்தவர் ஃபாத்திமா பிவி அவர்கள். எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு. இனிமே வருங்காலத்துல இந்திய உச்ச நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதி ஆவதற்கு ஒரு மகளிர், ஒரு பெண் நீதிபதி அவர்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய பெயர் PV நாகரத்னா அவர்கள். பொறுத்திருங்க, பார்க்கலாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு.